வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அஜய் முத்து அஜய் சௌமியா. காலை வணக்கம் முத்து. வணக்கம் சௌமியா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுடைய பச்சை ஜிப்பாக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பச்சை ஜிப்பாக்கு காரணம் சிவப்பு ஜிப்பா துவைக்கப்பட்டிருக்கீங்க. நான் கேட்கறது இன்னைக்கு உங்க காஸ்டியூம்க்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்ல எனக்கு ஜிப்பா போடுறது ரொம்ப பிடிக்கும், நல்லா காத்தோட்டமா இருக்கும் அப்படின்றதால போட்டோம். நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு ஒரு டே இருக்கு இல்லையா, அந்த டேக்கு கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க காஸ்டியூம் போட்டு வந்துட்டீங்களோ? இல்ல ஸ்கிரிப்ட் அண்ட் ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். இன்னைக்கு பான் புரோக்கர்ஸ் டே, அதாவது அடகு கடைக்காரங்க அவங்களுக்கான தினம். இதுக்காக ஒரு தினமானு யோசிச்சா, ஆமா, நிறைய பேர் அடகு கடையில வச்சு மறந்து போயிருப்பாங்கல்ல, அதை மீட் எடுக்கிறதுக்கு இனி ஒரு நாள் ஞாபகப்படுத்தலாம் அப்படின்றத கூட இந்த நாள் யாரோ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொது சேவை மாதிரி நம்ம செய்யறோம். ஆனா இந்த அடகு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு வருது இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடகு வைக்கிறது ஒரு வழக்காவே இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த அடகு வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா, சரியான அந்த பிளானிங், இந்த மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளானிங் இல்லாததும், அதே மாதிரி சேமிப்பு அப்படிங்கறத பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாததும் ஒரு காரணம் தான் இல்லையா? ஆமா. பிளஸ் அவசர தேவை, அதுக்கு நம்ம பேங்க் நோக்கி போக முடியாது. பழைய காலத்து பேங்க் இல்லாதப்ப எல்லாருமே அடகுக்காரங்க கிட்ட தான் போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் காரணங்கள். அதுக்கான இந்த டே, இதை பத்தி டீட்டெயிலாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர போறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, உடலும் உள்ளமும் பகுதியில் ஒரு முத்திரையை பார்க்க போறோம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆலிங்கன முதிரை. பெயரிலேயே உங்களுக்கு சில விளக்கங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும். அருமையான முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கையில் முஷ்டி முதிரை வைத்து ஆள்காட்டி விரலை இப்படி நீட்டி பிடிக்க வேண்டும். வலது கையினுடைய 4 விரல்களை வைத்து இந்த ஆள்காட்டி விரலை அப்படியே இறுக்கி பிடிக்க வேண்டும். வலது கையினுடைய பெருவிரல் நுனியை வச்சு இடது கையினுடைய ஆள்காட்டி விரலினுடைய நுனியில் அப்படி தொட்டு இந்த உருவத்தை உருவாக்கணும். நீங்கள் இந்த முதிரைக்கு பெயர் ஆலிங்கன முதிரை. இந்த முதிரை வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அநாதக சக்கரம் முதல் மணிப்பூரக சக்கரம் வரை, அதாவது நெஞ்சு பகுதியிலேருந்து வயிற்று பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த மாதிரி வச்சுருக்கணும். இப்போ நம்ம இந்த முதிரை சரியாக தான் செய்கிறோமான்றது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த பெருவிரல் எங்கே தொடுதோ அங்கே ஒரு துடிப்பும், இடது கை பெருவிரல் எங்கே தொடுதோ அங்கே ஒரு துடிப்பும், இடது உள்ளங்கைகளில் 4 விரல்கள் தொடும் இடத்துல துடிப்பும் தெரியணும். அப்போ இந்த முதிரை சரியாக செய்கிறோன்னு அர்த்தம். பொதுவாகவே ஒரு 3 நிமிடம் கழித்து நமக்கு இந்த துடிப்புகள் தெரியும். மனம் அமைதியாக இருந்துச்சுன்னா உடனடியாக கூட துடிப்புகள் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த முதிரைக்கு பெயர் ஆலிங்கன முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கையில் இந்த மாதிரி முஷ்டி முதிரை வைக்கணும். அதாவது இடது கையில் முஷ்டி முதிரை வைத்து ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டி பிடிக்க வேண்டும். வலது கையினுடைய 4 விரல்களை கொண்டு இந்த இடது கையினுடைய ஆள்காட்டி விரலை வளைத்து பிடிக்க வேண்டும். வலது கையினுடைய பெருவிரல் நுனியால் இடது கையின் ஆள்காட்டி விரலினுடைய நுனியை இப்படி தொட்டு ஒரு துடிப்பை உணர வேண்டும். முதிரையினுடைய பலன்கள் ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விரைப்புத்தன்மையை உருவாக்கும். 2வது, துரித ஸ்கலிதம் என்று சொல்லக்கூடிய விரைவில் விந்து வெளியேறுவது, அதாவது விந்து முந்துதல் என்று சொல்வார்கள், அதை சரி செய்யும். மனம் அமைதி ஏற்படுவதற்கான வழிவகுக்கும். பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு அடிக்கடி இந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய தலைவலியும் முதுகில் கீழ்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு இறுக்கத்தையும் இந்த முதிரை சரி செய்யும். 20 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த முதிரையை செய்யலாம். முதிரையினுடைய கால அளவுன்னு பார்த்திங்கன்னா, குறைந்தது 15 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் செய்யலாம். ஆண்கள் இந்த முதிரையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அவர்களுடைய ஆணுறுப்பில் விரைப்பு ஏற்பட்டுச்சுன்னா முதிரையை உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். தொடர்ந்து முதிரை செய்யக்கூடாது, அதோடு நிறுத்திடணும். அடுத்த நாள் தான் அப்புறம் அந்த முதிரையை செய்யணும். பெண்களுக்கு இந்த முதிரையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மூக்கில் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த முதிரையை உடனடியாக நிறுத்திடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் செய்யணும். இந்த மாதிரி சில குறிப்புகளை மட்டும் இந்த முதிரையில் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த முதிரைகள் எல்லாமே தந்திரமாக பயன்படுத்தக்கூடிய முதிரைகள். முதிரைகளினுடைய நோக்கம் நம்மளுடைய ஆன்மீக பயணம் நிறைவடைய வேண்டும் என்பதற்காக. அதுவே உடல் நலத்திற்கென்று நம்ம சில பலன்களை தேடி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அபூர்வமான சில பலன்கள் இருக்குது. அதுவும் நம்ம அளவாக பயன்படுத்தும் போது தான் கிடைக்கும். வாழ்க்கையில் நலமான வளமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். யோகாவில் நிறைய கஷ்டமான ஆசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த பேங்க்குக்கு போய் லோன் வாங்குற மாதிரி. ஆனால் இந்த முத்திரைகள்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், எல்லாருமே பண்ணலாம். அதெல்லாம் அடகு கடை மாதிரி வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், போய் உடனே வாங்கிக்கலாம்.
அதாவது நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்க, டே வந்து இந்த லிங்கோட கனெக்ட் பண்றீங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரு பிரேக் கொடுத்துருங்க, அப்பதான் என்னால அடுத்த லிங்க் வந்து பேச முடியும். புதுயுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுயுகம் FM ஸ்டேஷன்ல இனியாவா இன்று கேட்டுருக்கீங்க வித் அஜய் முத்து அண்ட் அஜய் சௌமியா. அடுத்த நாளம் அன்புடன் பகுதியில என்ன பார்க்க போறோம்? ஒரு முக்கியமான ஒரு நோய்க்கான ஒரு மருந்து வந்து அவர் சொல்ல போறாரு சௌமியா. நிறைய பேர் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. அதாவது சரியான அளவு நம்ம வந்து தண்ணி குடிக்கலைன்னா, இல்ல நிறைய ஸ்ட்ரெஸ் ஆனாலோ, இல்ல வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அப்படியே சாப்பிடாம வெறும் ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட்லாம் கம்மியா இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைபர் கண்டென்ட் இல்லாததுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஓகே, என்ன பிரச்சனை இது? இது வந்து மலச்சிக்கல். மலச்சிக்கல் வந்து மனுஷனுக்கு பலச்சிக்கல் அப்படின்னு ஒரு படத்திலே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு சித்த வைத்தியர் அருண் இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்றான்றதை பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் மலச்சிக்கல். பொதுவாக மலச்சிக்கல்ங்கிறது வந்து சரியாக மலம் போகாத ஒரு நிலைமையை கொடுக்கும். அதாவது மலம் போன திருப்தி இருக்காது. நம்ம மோஷன் நல்லா போனால் கூட ஒரு நாளைக்கு 2-3 தடவை போனாலும் ஒரு 100% முழுமையாக செல்ல முடியாத ஒரு நிலைமையை வந்து மலச்சிக்கல் நம்ம சொல்லுவோம். டாய்லெட் போனாலே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க சில பேர். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை மலச்சிக்கல்னு சொல்லுவோம். வாரத்துக்கு குறைஞ்சது 3 தடவையாவது மோஷன் போடும். அந்த 3 தடவை கூட மோஷன் ஒழுங்காக போகலைன்னா அதே நம்ம மலச்சிக்கல் தான் குறிப்பிடுவோம். இந்த மலச்சிக்கல் ஏன் ஏற்படுது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவ அடிப்படையில் மலம் சரியாக கழியணும்னா அவங்களுக்கு வந்து வாத நாடியும் பித்த நாடியும் ஒழுங்காக இருக்கணும், தன்னுடைய இயல்பு நிலையில் இருக்கணும். அந்த வாதமும் பித்தமும் தன் நிலையில் அளவு அதிகரிச்சோ இல்லை குறைஞ்சோ போகுதுன்னா அந்த மலச்சிக்கல் வந்து ஏற்படலாம். அதாவது வாத நாடி தான் வந்து கீழ் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. வாதம் வந்து 10 வகையான வாயுக்கள் உடலில் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த கீழ்நோக்கு கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபான வாயுன்னு சொல்லுவோம். அந்த வாயு வந்து குடலின் இயக்கத்தை தூண்டி மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஆக்ஷன் இருக்கும். அந்த வாயு அதனுடைய தன்மை குறையும் போது இந்த மலச்சிக்கல் வந்து ஏற்படலாம். சிலருக்கு பித்தம் காரணம் இருக்குன்னு சொன்னோம். பித்தங்கிறது வந்து உடல் சூடு. இந்த உடல் சூடு அதிகரிக்குது அப்படிங்கும்போது அந்த மலமானது வறண்டு குடலில் உள்ள நீர்ச்சத்தானது குறைந்து மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இந்த பித்த நாடியும் வாத நாடியும் தன் நிலையில் இருந்தாலே இந்த மலச்சிக்கல் வந்து வராது. சப்போஸ் இந்த மலச்சிக்கல் வருதுன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்தில் வந்து பிரச்சனை வரலாம். சரியான ஜீரணம் இருக்காது. சரியான ஜீரணம் இருக்காதனால பசியின்மை இருக்கும். அதாவது பசியே இருக்காது. சாப்பாடை பார்த்தாலே ஒரு வெறுப்பு இருக்கும். சிலருக்கு கொமட்டல், வாந்தி அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே இருக்கும். சாப்பிடுங்கிற எண்ணமே ஏற்படாது. இந்த மாதிரியான ஒரு ஆரம்ப அறிகுறிகள் இருக்கும். பிற்காலத்தை பார்த்திங்கன்னா மலம் சரியாக போகிறதுல தடை இருக்கிறதுனால அவங்களுக்கு மூல வியாதியோ இல்லை பௌத்திர வியாதியோ கூட ஏற்படலாம். மூலங்கிறது வந்து மலச்சிக்கல் தான் ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். பௌத்திர நோய்க்கும் ஆரம்ப அறிகுறியாக அந்த மலச்சிக்கல் தான் இருக்குது. இது பல வகையான வியாதிகள் வருவதற்கும் இந்த மலச்சிக்கல் வந்து ஒரு காரணமாக இருக்குது. சித்த மருத்துவ அடிப்படையில் பார்க்கும்போது மூட்டு வலி வருவதற்கும், அதாவது உடம்புல வாயுக்கு வந்து தேங்கிக்கிட்டே இருக்கிறதுனால பிற்காலத்தில் மூட்டு வலி வருவதற்கும், நெஞ்சடைப்பு வருவதற்கும், மாரடைப்புன்னு சொல்லக்கூடிய நெஞ்சு வலி வருவதற்கும் முக்கியமான காரணமாக இந்த மலச்சிக்கல் இருக்குது. இந்த மலச்சிக்கலை நம்ம கைப்பக்குவமாக எதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கடுக்காய். இந்த கடுக்காய் பவுடரை இரவு நேரங்களில் இல்லை மாலை நேரங்களில் ஒரு 2 கிராம் அளவு நீரில் கலக்கி குடிச்சோம்னாலே மலச்சிக்கல் இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். மருந்து இல்லாமல் உணவுப் பொருளாமல் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திப்பழம் மிகச்சிறந்த பழம். சீமை அத்தி பழம்னு சொல்லி ரவுண்டாக ப்ரிசர்வ் பண்ணி நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே கிடைக்கும். சாதாரணமாக ஒரு பழம் சாப்பிட்டாலே ஃப்ரீயாக மோஷன் போகும். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட மலம் கழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க 2லேருந்து 3 பழம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகுதுங்கிற அளவுக்கு அந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து அந்த சீமை அத்தி பழத்தை எடுத்துக்கலாம். உலர் திராட்சை எடுத்துக்கலாம். சாதாரண திராட்சையை சாப்பிட்றவங்களுக்கு வந்து சளி பிடிக்குதுன்னு சொன்னிங்கன்னா உலர் திராட்சை எடுத்துக்கலாம். உலர் திராட்சை வந்து ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் இரவு நேரங்களில் அதை சாப்பிடும்போது மறுநாள் காலையில் ஃப்ரீயாக மோஷன் இருக்கும். இதெல்லாம் விட ரொம்ப சிம்பிளான வழின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் குடிக்கிறது தான். விளக்கெண்ணெய்க்கு வந்து லாக்ஸேட்டிவ் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது வயிறு நோவு இல்லாமல் எளிமையாக லகுவாக தண்ணீர் போல் பேதியாகக்கூடிய ஒரு தன்மை வந்து விளக்கெண்ணெய் கொண்டு. இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம சாப்பாட்டிலே சேர்த்துக்கலாம். பருப்புலாம் அவிக்கும் போது இந்த விளக்கெண்ணெயை விட்டு நம்ம வந்து சமையல் பண்ணிக்கலாம். தோசை சுடும்போது இந்த எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தோசை சுடலாம். இப்போ சிறு குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னா விளக்கெண்ணெய் தோசைக்கு பயன்படுத்தும் போதே அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் வந்து சரியாயிடும். இந்த விளக்கெண்ணெயை வந்து 5 மில்லியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 5 மில்லியிலேருந்து நம்ம இரவு நேரங்களில் குடித்தோம்னாலே காலைல வந்து ஃப்ரீ மோஷனாக இருக்கும். அதிகபட்சமாக 30 மில்லி வரைக்கும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் விட நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்மளுடைய டாய்லெட். நம்ம வந்து இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட், அதாவது குத்தவச்சு போகக்கூடிய அந்த பொசிஷனில் இருந்தால் தான் முழுமையாக மலம் கழிக்குதுன்னு நவீன ஆய்வுகள் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஆய்வு நடத்தினது வந்து ஒரு மேற்கத்திய நிறுவனம். 90% பேருக்கு அதிலே வந்து சரியாயிருது. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நம்ம உட்கார்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட குத்தவச்சு போகும்போது இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய, நான் முதல்ல குறிப்பிட்டேன் இல்லையா, கீழ்நோக்கு கால் அல்லது அபான வாயு, அதனுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாகி குடலின் இயக்கத்தை தூண்டி எளிமையாக மலம் கழிக்கிறதுக்கு அந்த பொசிஷனே வந்து ஒரு காரணமாக இருக்கும்.
அதே மாதிரி மலம் கழிக்கும் போது பல்வேறு எண்ணங்கள் இல்லாமல் ஒரே சிந்தனையோட மலம் கழிக்கிற அந்த சிந்தனையோடு இருக்கும். டாய்லெட்டில் போய் நம்ம பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறது, வேறு ஏதாவது ஆஃபீஸ் விஷயமா யோசிச்சுட்டு இருக்கிறதுலாம் இருந்தால் சிந்தனை மாறுபடும் போது இந்த மலச்சிக்கல் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். சில பேர் காஃபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க, காஃபி குடித்தா தான் வரும், ஸ்மோக் பண்ணால் தான் வரும். இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டையும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இது இல்லைன்னா மறுபடியும் அது ஒரு மலச்சிக்கல் வைக்க அது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தாமல் ஆரம்பத்துலேருந்தே காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்லா ஒரு இளம் சூடான ஒரு சுடுதண்ணியை குடிச்சோம்னாலே மலம் வந்து ஈஸியாக களையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். குத்த வச்ச பொசிஷனில் உட்காந்துட்டு உங்களை வலது கையினால் இடது பக்கம் வயிற்றை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கனாலும் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். இந்த அபான வாயு வந்து அதிகமாக்கி இயல்பான முறையில் மலம் கழிகிறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். வேடிக்கையான விஷயந்தான், இந்த மலம் கழிக்கிறதுல அவ்வளோ பிரச்சனை இருக்கான்னு நம்ம யோசிப்போம். இந்த மலச்சிக்கல் தான் பல சிக்கல்களுக்கும் பல நோய்களுக்கும் ஒரு அடிப்படையாக காரணமாக இருக்கும். அந்த உடலில் கழிவுப் பொருட்கள் தங்கிக்கிட்டே இருந்ததுன்னா உடல் இயல்பாக வேலை செய்ய முடியாது இல்லையா? உடலை கழுவி உடலை வளர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம நார்மலாக மலம் கழிக்கும் போதே பேதி மருந்து எடுக்கணுங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள். 4 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு போகணும், உடம்பை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக மலச்சிக்கல் இல்லாமல் வச்சுக்கிட்டா தான் பல்வேறு நோய்களிலிருந்து நம்ம விடுபட முடியும். மலச்சிக்கல்னால மனச்சிக்கல் கூட ஏற்படும். ஆனால் சித்த மருத்துவத்தில் இதுக்கு வந்து இன்னும் எல்லாம் மருந்து இருக்குது அப்படின்னு வந்து அருண் சொல்லியிருக்காரு. அதனால இதை யூஸ் பண்ணி அந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்துடலாம். கிரேட். ஸோ ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்மளுடைய மைண்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வரப்போகுது. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய FM ஸ்டேஷன் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. அம்மா, நீங்கள் வந்து எவ்வளோ காசு கொடுத்து காஃபி சாப்பிடுவீங்க? எவ்வளோ காசு கொடுத்தா? நம்ம கேண்டீனில் பார்த்தீங்கன்னா வந்து டோக்கன் கொடுத்தாலே வந்து காஃபி ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்கல்ல. ஆமாம். இல்லை, வெளியில் போய் காஃபி சாப்பிட்றதுனா எவ்வளோ செலவழிப்பீங்க? வெளியில் போனால் வந்து ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 ரூபாய் மேக்ஸிமம். ஆமாம். ஆனால் காஃபி ஷாப்லாம் 70, 120, 150, 200 ரூபாய்க்குலாம் காஃபி இருக்குது தெரியுமா? வீட்டில் வேறு கேட்பாங்க, அது என்னவோ அதே காஃபி தான் நான் வந்து இங்கே வந்து நான் தரேன், அதுக்கு எதுக்கு நீ வந்து 100 ரூபாய் செலவு பண்ணுறேன்னு வேறு வீட்டில் கேட்பாங்க. ஆமாம், எல்லார் வீட்டில் கேட்கக்கூடிய நார்மலான நியாயமான கேள்வி தான் அது. ஆனால் அதையும் தாண்டி காஸ்ட்லியான காஃபிலாம் இருக்குது. 1000 ரூபா கணக்கெல்லாம் இருக்குது தெரியுமா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கணக்கில் கூட வந்து இருக்குது. அது என்ன காஃபி அப்படின்னு கூட வந்து நாம் இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கோம். பட் ஒரு காஸ்ட்லியான காஃபி பற்றி தான் இப்போ இறையன்பு IAS அவர்கள் பேச போகிறார். எல்லாரும் காஃபி சாப்பிட்ற நேரம். சில பேர் சாப்பிட்ருப்பீங்க, சில பேர் காஃபி கலக்கிக்கிட்டே இருப்பீங்க. இந்த காஃபிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி கலக்கி தரேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் காஃபி போட்டு தரேன்னு சொல்லுவாங்க. சில பேர் காஃபி காய்ச்சி தரேன்பாங்க. இந்த காஃபி கலக்கி தரேன்னு சொன்னால் அங்கே காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாக்க சுமாராக இருக்கும். கொஞ்சம் காஃபி காய்ச்சி குடிக்கிறேன், காய்ச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல காஃபி சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான காஃபி எது அப்படின்னா கோபி லுவக் அப்படின்னு ஒரு காஃபி இருக்குது. அதுக்கு பேர் சிவட் கேட் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவட் அப்படின்னா என்னென்னா புணுகு பூனை. புணுகு பூனைங்கிறது ஒரு வாசனை பொருளை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஷேக்ஸ்பியர் கூட மச் அடு அபவுட் நத்திங்கில் இந்த சிவட் கேட்டை பற்றி சொல்லியிருப்பார். புணுகுங்கிறது வந்து ஒரு வாசனை பொருள். அது வந்து பல வைத்தியத்துக்கும் பயன்படுறதா சொல்லுவாங்க. இந்த காஸ்ட்லியான காஃபி வந்து இந்த கோபி லுவக் தான். எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு கிலோ எவ்வளோ இருக்கும்? ஒரு 1000 ரூபா இருக்குமா, ஒரு 2000 ரூபா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ஒரு கிலோ வந்து $100 $6600 US வரைக்கும் இந்த காஃபி விலையாம். இதுக்கு எதனால் காரணம்னா அவ்வளவு ரேர், ரொம்ப ரேர் தான் இந்த காஃபி. ஏங்க அது அவ்வளோ ரேராக இருக்குது? ஏன் அவ்வளவு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது? ஏன் அவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது? அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சரித்திர குறிப்பு இருக்குது. இந்த புணுகு பூனை வந்து நம்ம தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியாவில் தான் இந்த புணுகு பூனை இருக்கும். இந்த சிவட் கேட்டுங்கிறது இந்த லுவக்குங்கிற வெரைட்டியை சேர்ந்தது. இந்த டச் பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு காஃபி பிளான்டேஷன்லாம் ஏற்படுத்தும் போது ஜாவா, சுமத்ரா இந்த பகுதியில் வந்து காஃபி பிளான்டேஷனை அமைச்சாங்க. அப்படி அமைக்கும்போது அதில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்கு இவங்க அனுமதி வழங்கலை. அவங்களாம் காஃபி சாப்பிடக்கூடாது, எல்லா காஃபியும் நாமளே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா அவங்களே சாப்பிட்டாங்க. அப்போ இந்த காஃபி தோட்டத்தில் வந்து இந்த புணுகு பூனைகள் இருக்கும். இந்த புணுகு பூனைங்க என்ன பண்ணோன்னா இந்த காஃபி பழத்தை சாப்பிட்ரும். சாப்பிட்டுட்டு அதுங்க வந்து புழுக்க போடும்போது
அந்த காஃபியில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோலும் பல்ப்பும் மட்டும்தான் போயிட்டு அந்த கொட்டை அப்படியே வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே அந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், இந்த ஜாவா சுபத்ராவில் இந்த காஃபி தோட்ட தொழிலாளர்கள், அவங்களுக்கு தான் காஃபி கொட்டை கிடைக்காது. அவங்க இதை எடுத்து நல்லா கழுவி நல்லா பதப்படுத்தி காய வச்சு நல்லா சுடு தண்ணியில் இது பண்ணி அதில் அவங்க காஃபி தயாரித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ என்னாச்சுனாக்கா இந்த டச்சு பீப்புள் வந்து சரி நீங்களும் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் காஃபி சாப்பிட்லான்னு இவங்களுக்கு காஃபி கொட்டையை கொடுத்தா இந்த காஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. அதாவது சாதாரணமான காஃபி டேஸ்ட்டாக இல்லை. அவங்க என்னென்னா இந்த காஃபி எங்களுக்கு வேணான்னு அந்த புனுகு பூனையினுடைய காஃபி அது போட்ட எச்சம் இருக்குல்ல அதையே கழுவி அவங்க காஃபி சாப்பிட ஆரம்பித்தோன்னே இந்த டச்சு பீப்புளெலாம் பார்த்தாங்க, என்னடா அது இவனுங்க இதை விட்டுட்டு இதை சாப்பிட்றானுங்களே, நாம் சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டா அது உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரு 36 மணி நேரம் அந்த புனுகு பூனுடைய குடலில் போயிட்டு வந்த பிறகு அந்த பல்பெல்லாம் போயிட்டு அந்த கொட்டையில் ஒரு டேஸ்ட் ஏற்படுது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா 249 டிகிரிக்கு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமேல அதிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஒரு காஃபி தயார் பண்ணால் அந்த காஃபி மாதிரி டேஸ்ட்டாக எந்த காஃபியும் இல்லை. பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து புணுகு போன வயிற்றில் வந்தது இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சா இதுதான் உலகத்திலேயே சிறந்த காஃபி, இதுதான் காஸ்ட்லியான காஃபி. அதாவது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் எப்படி வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ என்ன பண்ணாங்கன்னாக்க சரி இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, ஏன்னா புணுகு பூனைங்கிறது கொஞ்சமாக தான் அது என்ன காஃபி என்ன அது கொஞ்சம் சாப்பிடும், அது கொஞ்சமாக தான் எச்சம் போடும், அதில் கொஞ்சம் தான் கொட்டை இருக்கும். அந்த கொஞ்சம் கொட்டையை எடுத்து ப்ராசஸ்லாம் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப கொஞ்சமாக தானே கிடைக்கும், அதனால தான் அது காஸ்ட் அதிகம். நிறையா கிடைச்சா அதுக்கு மரியாதை இல்லைங்க, குறைவாக கிடைக்கணும். கொஞ்சமாக கிடைச்சா தானே அதுக்கு ஒரு போட்டி, அது எங்கிட்ட இருக்குது அது நானே வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம், அது ரொம்ப ரேராக இருந்தால் தானே, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பெருமை. அதனால் என்னாச்சுன்னா இது ரொம்ப ரேருங்கிறதுனால இதுக்கு காஸ்ட் அதிகம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நிறைய இடங்களில் இந்த மாதிரி இந்தோனேஷியா இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இதுக்காகவே புணுகு பூனையை வளர்க்குறாங்க. வளர்க்குறது மட்டும் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து டாய்லெட் போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதை பழக்கப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல தான் அது டாய்லெட் போகும்னு அப்படி பழக்கப்படுத்தி அந்த புணுகு பூனையை அந்த காப்பி தோட்டத்தில் விட்டுறாங்க. இந்த புணுகு பூனைங்க என்ன பண்ணுது, போய் நல்ல காஃபி பழத்தெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்ட இடத்துல நம்மலாம் ஒரு இடத்துல டாய்லெட் போகிற பாருங்க, அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து டாய்லெட் போகுதுங்க. அதை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மறுபடியும் வந்து 249 டிகிரிக்கு ஹீட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப காஸ்ட்லியான காஃபியாக இப்போல்லாம் நீங்கள் இப்போ ஃபாரின்லாம் போனீங்கன்னா எனக்கு வந்து ஒரு காஃபி லுவக் கொடுங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலேயே டேஸ்டியான காஃபி அப்படின்னு சாப்பிட்றாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா சில நேரங்களில் சாதாரணமாக மலிந்ததாக நினைக்கக்கூடிய ஒரு பொருள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் எப்படி மகத்தான பொருளாக மாறும் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆகவே நீங்கள் எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் கவலைப்படாமல் காப்பி லுவக்கை சுவைத்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில கூட வந்து காஃபி டே அப்படிங்கிற அந்த டேக்கு வந்து இந்த விருந்தினர் கூட வந்து இந்த காஃபி பத்தி சொன்னார் இல்லையா? ஆமா, கரெக்ட். ஏஷியன் பாம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பான் புரோக்கர்ஸ் டே அப்படிங்கிறதால நம்ம கெஸ்ட் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு வந்து பான் புரோக்கர்ஸ் டே. இந்த அடகு கடையெல்லாம் முன்னாடி நிறைய இருக்கும்ல, இப்போலாம் கொஞ்சம் கம்மியாயிட்ட மாதிரி இருக்குல்ல சென்னையில். கம்மியாகிச்சு அப்படின்னாலும் வந்து இன்னைக்கு நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அங்கே மட்டும்தான் எப்படி பணம் அவ்வளோ புழங்குது அப்படின்ற சந்தேகம் எப்பவுமே நமக்கு. நான் நிறைய படத்துலாம் கூட இந்த டைலாக் வரல, எப்படி உங்ககிட்ட மட்டும் இவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்பாங்க. சரி, இந்த அடகு கடைக்காரங்களை பற்றி, இந்த அடகு வைக்கிற பிஸ்னஸ், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு ஃபினான்ஷியல் பிளானரான ஸ்ரீதேவி வந்து மேடம், வெல்கம் டு இனியவை. வணக்கம் மேம். மேம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, இந்த அடகு கடைக்காரர்கள் பான் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இவங்க வந்து யாரெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? பான் புரோக்கர்ன்றவங்க பொதுவாக அந்த நகையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை, பான் அப்படின்றது வந்து அடகு அப்படின்னு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கு உங்களுக்கு வட்டிக்காக பைசா தரவங்க.
பட் அவங்க ஒரு செக்யூரிட்டியை வச்சுட்டு உங்களுக்கு பணம் தரவங்க தான் பொதுவாக பான் புரோக்கர்ஸ். மேடம் இப்போ வந்து நகையை மட்டும்தான் அடகு வைக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது பொருள் அடகு வைக்கலாமா? இந்த என்டையர் அடகு வைக்கிற ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அடகு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை மட்டும் இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் அடகு வைக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ், அந்த பான் புரோக்கர் வந்து எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கனால எதெல்லாம் விற்க முடியுமோ அப்படின்றது. அடகு வைக்கிறதுன்றது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, யூகே, யூஎஸ், ஹாங்காங் அங்கே எல்லாமே வந்து பெரிய லெவல்லே இதை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து அதை ரீசேல் பண்ணக்கூடிய ஐட்டமாக இருந்தது அப்படின்னா அந்த எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரீசேல் பண்ணும்போது அவங்க ரீட்டைல் மார்க்கெட்டில் பண்ண முடியுமா, ஹோல்சேல் மார்க்கெட்டில் அவங்களால விற்க முடியுமான்றதை பொறுத்து அந்த அடகுக்கான அமௌண்ட்டு மாறுபடும். ஓகே, அப்போனா இப்போ இந்த பான் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்தந்த தகுதிகள் இல்லை இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த பான் புரோக்கர்ஸாக ஆக முடியும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் கூட இப்போ அடகு கடை ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் லா இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பான் புரோக்கராக ஆகிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்றது, யூ ஷுட் கெட் அ லைசன்ஸ். ஸோ அதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்தியா லெவலில், நேஷ்னல் லெவலில் எதுவும் பெரிய லா அப்படின்றது இல்லை. மணி லெண்டர்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இட் அப்ளைஸ் டு பான் புரோக்கர்ஸ். பட் ஸ்டேட் லெவலில் வந்து தமிழ்நாடு பான் புரோக்கர்ஸ் லா அப்படின்னே வந்து இருக்குது, 1943 எனாக்ட் பண்ணது. அது அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா எல்லாரும் அந்தந்த ஸ்டேட்கான பான் புரோக்கர்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லா அப்படின்றது இட் இஸ் அவைலபிள். இந்த அடகு கடை அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து அவங்க ஏரியா பக்கத்துலேயே ஒன்று இருக்கும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து வசதியாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கும்ல. ஆமாம், இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடகு கடை அப்படின்ட்டுலாம் வந்து பான் புரோக்கர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஸ்கெட்ச் நம்மளுக்கு ஞாபகம் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குர்தா போட்டுக்கிட்டு ஒரு நார்த் இந்தியன் அப்படிங்கிற இல்லை நான் பச்சை தமிழ். நீங்கள் பச்சை தமிழன் தான், நான் உங்களை பற்றி சொல்லலை. பட் வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இந்த ஜாப்ல இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆமாம், எஸ்பெஷலி ராஜஸ்தான்ல இருந்தால் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பான் புரோக்கர்ஸ் இருக்காங்க எல்லா ஸ்டேட்லையும். ஏன் இது? ஜென்ரலாக அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ணுறாங்க. பட் நீங்கள் கூட இவங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி யார் வேணாலும் பான் புரோக்கராக ஆகலாம், பான் புரோக்கர் லைசன்ஸ் எடுத்து பண்ணலாம். அவங்க அந்த தொழிலையே ரொம்ப வருஷமாக குடும்ப தொழிலாக அதை பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த நெட்டிகிரிட்டி வந்து நல்லா தெரியறது. எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், எங்கே அதை விற்கணும், எவ்வளோ நாள் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழித்து அந்த பர்டிகுலர் பர்சன் வருவாரா, திருப்பி அந்த பொருளை திருப்பி வாங்குறதுக்கு வரமாட்டாரா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அமௌண்ட்டு கொடுக்கலாம், என்ன இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம், அவர் டிபெண்டபிளாக வரவர், அந்த பொருள் வந்து திருட்டு பொருளா அப்படின்றது எல்லாமே அவங்க ஜட்ஜ் பண்ணணும். அப்படின்னா அது ரொம்ப வருஷமாக அந்த பிஸ்னஸ்லேயே இருக்கிறவங்கனால தான் அது முடியறது. ஓகே, இப்போ வந்து அது திருட்டு பொருளாக இருந்தால் என்ன ஆகும்? அவங்க வந்து என்னெல்லாம் ரிஸ்க் அண்டர்கோ பண்ணுறாங்க? ஆக்சுவலாக எந்த தொழிலையுமே நீங்கள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. பொதுவாக வந்து இந்த திருட்டு பொருளை வந்து யாரும் அதிகமாக வாங்கிறதுக்கு விரும்புறதில்லை. பட் அதில் இருக்கிற ரிஸ்க்கு தெரிஞ்சு வாங்குறாங்க அப்படின்னா கூட அது உடனே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை அந்த கொஞ்ச நாள் வச்சுன்னு இருந்து அதுக்கப்புறமா எதுவும் என்கொயரியெல்லாம் எதுவும் வரலன்னா அதுக்கப்புறம் விற்கிறது, அந்த மாதிரி ப்ராசஸும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்றது கிடையாது. பட் அவங்க வந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. இப்போ சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பான் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் இந்த மாதிரி திருட்டு பொருள்லாம் வாங்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் சிலர் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதில் கொஞ்சம் அதிகமான பைசா வருது அப்படின்றதுனால பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தொழிலுக்கு ஏதாவது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து விதிச்சிருக்கா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பொருளை வேணால் அடகு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருக்கா? இல்லை இந்தந்த பொருட்கள் தான் வந்து அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டம் ஏதாவது சொல்லுதா? இல்லை, சட்டம் வந்து எதுவுமே சொல்லலை. அதாவது இந்த பொருள் தான் நீங்கள் அடகு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர் அண்ட் பான் புரோக்கர் தான். என்ன மாதிரி பொருள் வாங்குவாங்க அப்படின்றது வந்து அவங்கனால எவ்வளோ தூரம் அதை விற்க முடியும் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இன்னொன்று, ஒருத்தர் வந்து ரெகுலராக அப்பப்போ வராரு, ஒரு ஜுவல் கொடுத்து பண்ணுறாரு, ஸோ திருப்பி அதை மீட்டுன்னு போகிறாரு அப்படின்றவர் வந்து கொஞ்சம் சில சமயம் கொஞ்சம் அதிகமாக பைசா கேட்டால் கூட அவங்க தரதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட இன்கம் வந்து மோஸ்ட்லி அந்த இன்ட்ரெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அவங்க அதை திருப்பி போய் விற்று அதுலேருந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து நிறைய பேருக்கு இல்லை. அந்த பொருள் வந்தது திருப்பி அந்த பைசா கொடுத்து அவங்க வாங்கின்னு போயிட்டாங்க. ரொட்டேஷனுக்கு மணி இருந்துகிட்டே இருக்கிறது தான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்.
ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், எதுக்காக பேங்க்குக்கு போகாமல் இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் மணி லெண்டர்ஸ் கிட்ட வராங்க, இந்த கந்து வட்டி கிட்ட வாங்குறாங்க. கந்து வட்டிலாம் எவ்வளோ மீட்டர் வட்டி, அந்த வட்டி இந்த வட்டின்னு போடுவாங்க. அப்படி ஏன் வராங்கன்னா அவங்களோட தேவை வந்து பேங்க்ல போகிற அளவுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்காது. சில 100 இல்லை சில 1000 2000 ரூபா வேணும், 3000 ரூபா வேணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ கையில் கிடைக்கிற ஏதாவது வந்து அடகு வைப்பாங்கல்ல. அதுவும் சரிதான் முத்து. ஆனா வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அடகு வைக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, ஆமா நான் வந்து அடகு வச்சு வாங்கினது இன்னும் 6000 தான், ஆனா கட்டினது இன்ட்ரெஸ்ட் வந்து 2000 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து அதிகமா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்த போதும் 2000 இல்லை 25,000 கட்டினவங்களாம் கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வங்கிகளே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு அடகு வச்சா அதுக்கு வந்து பணம் தராங்க. நிறைய இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் வந்து இந்த பான் புரோக்கர்ஸை நாடி செல்றாங்கன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க, இப்போ அவங்கனால வந்து ஒரு பேங்க்குக்கு போய் அந்த ஒரு பொருளை அடகு வைக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக பான் புரோக்கர்ஸை தேடி போக போகிறதில்ல. ஸோ என்ன பர்பஸ்க்காக அவங்க வராங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி. சில சமயம் அந்த சோஷியல் ப்ரெஷரை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியறதில்ல, சில விஷயங்களுக்கு நோன்னு சொல்ல முடியறதில்ல. நீங்கள் அந்த பேங்க்குக்கு போகிறவங்களுக்கும் இந்த பான் புரோக்கர்ஸ் கிட்ட போகிறவங்களுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் இருக்காது. அதே சமயம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், ஊரில் இருந்து வந்திருப்பாங்க நேட்டிவ், ஸோ வேறு ஒரு ஊரில் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க, ஊரில் ஏதாவது டெத்து இல்லை நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அவங்க டக்குன்னு கிளம்பி போகணும். அப்போ வந்து நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போய் உங்களோட ஐடி ப்ரூஃபை கொடுத்து அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து ஒரு லோன் போட்டு அது வர வரைக்கும் அவங்களுக்கு டைம் கிடையாது. ஒரு 6 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி நியூஸ் வருது, அவங்கன்னே ஒரு ஃபண்டெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்காக. ஸோ பக்கத்தில் யார் இருக்காங்க, அங்கே போவோம், அந்த பைசா வாங்குவோம் அப்படின்றதுல தான் போகிறாங்களே ஒழிய அங்கே வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பற்றி அந்த செகண்டில் அவங்க கவனிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு நீங்கள் வந்து இல்லை இதெல்லாம் நீங்கள் நோன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அவங்க அதுக்குள்ளே போகிறாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு ஹேபிட்டாக ஆயிடுறது. ஸோ இதுலேருந்து எப்படி வெளில வர்றது, இந்த ஹேபிட்லேருந்து நம்ம அவங்கள எப்படி வெளில எடுத்துன்னு வர்றது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நாங்கள் முன்னாடியே பேசுகிறப்போ வந்து சொன்னோம், இந்த ராக்கெட் வட்டி, மீட்டர் வட்டி, டீலக்ஸ் வட்டி, அல்ட்ரா டீலக்ஸ் வட்டி, இந்த மாதிரி வந்து நிறைய வட்டி கணக்கு வச்சுருக்காங்க. இந்த வட்டி விகிதத்தெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது அவங்களேவா இல்லை இதுக்கும் ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்காங்களா? அதாவது அந்த ஒரு பிஸ்னஸில் அவங்களுக்கு எந்தளவு ரிஸ்க் இருக்கோ அதை பொறுத்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ரெகுலராக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட அவங்க ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது இல்லை. பட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா, அந்த இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணணும். இன்கேஸ் அவங்க வந்து எடுக்கலை அந்த பொருளைனா திருப்பி அவங்க விற்று தான் அந்த பைசாவை எடுத்துன்னு வரணும். ஸோ அதெல்லாம் பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு மாறும். இன்னொன்று, எடுத்துன்னு போய் ஒரு பொருளை கொடுக்கும்போதே ஜென்ரலாக ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இது வந்து எங்கள் அம்மாவோட நகை, எனக்கு வந்து இது ரொம்ப சென்டிமெண்ட்லாம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு வராருன்னா அவர் வந்து திருப்பி அந்த நகையை மீட்டுன்னு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்ககிட்ட அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டெல்லாம் பண்ணுறதில்ல. அதே சமயம் யாராவது ஒருத்தர் வந்து நான் ஒரு மொபைல் ஃபோனை நான் வச்சுட்டு எனக்கு பைசா வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் 6 மாதம் கழித்து அந்த மாடலே இருக்காது. ஸோ அவங்களால சேல்ஸும் பண்ண முடியாது. இன்றைக்கி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க 6000 ரூபாய்க்கு, 6 மாதம் கழித்து அந்த மாடல் இல்லாத போது அவங்களால 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியாமல் போகலாம். ஸோ அதெல்லாம் பொறுத்து அந்த வட்டி விகிதம்ன்றது மாறுறது. ஓகே, செல்ஃபோனுக்குலாம் தராங்களாண்ணா? நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இன்ஃபர்மேஷன் இப்பயும் வந்து கேதர் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து இந்த அடகு வைக்கிறத பற்றி பேசும்போது அதை மீட் எடுக்கிறத பற்றி வந்து பேசணும் இல்லையா. இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடகு வைக்கிறோம் ஆனால் வந்து திருப்பி வாங்கும்போது அதே கொடுத்த கண்டிஷன்லேயே வந்து இல்லை, நிறைய சமயம் வந்து கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிடுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2013 மதுரை பக்கம் வந்து கிட்டத்தட்ட 75,000 பேர் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காகவே வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸில் வந்து என்ன ஆயிருந்துச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 பேர் வந்து பான் புரோக்கர்ஸ் கிட்ட அவங்களோட நகையை வந்து அடகு வச்சிருக்காங்க. பான் புரோக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஃபர்ம்ஸ், தங்க நகைக்கு கடன் கொடுக்குற பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே போய் அவங்க வந்து அந்த நகையை அடகு வச்சிருக்காங்க. ஸோ கொடுத்தவங்க வந்து பேங்க்ல வாங்குறதா இவங்க கிட்ட வாங்குறதான்னு தெரியல. அதனால அந்த பேங்க்ஸ்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போனாங்க, மக்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பான் புரோக்கர்ஸ் கொடுங்க, பான் புரோக்கர்ஸ் வந்து திரும்ப மக்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கன்ஃபியூஷன் நிலவு வச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட நடக்குது இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி அடகு வைக்கும் போதே வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் மாதிரி, ஒரு ஸ்லிப் மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து அவங்க கொடுக்குறாங்களா, இல்லை இதுக்கு என்னதான் வந்து தீர்வு? பான் புரோக்கர் எடுத்துன்னு போய் ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பைசா கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பான் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை எடுத்துன்னு போய் யார் கொடுத்தாலுமே அவங்க அந்த பொருளை கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஒருத்தர் இறந்து
பான் வச்சு பொருள் வச்சுட்டு பைசா வாங்கிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வேறு யாராவது போய் அந்த டிக்கெட் கொடுத்தா கூட அவங்க கொடுத்தாகணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணும். ஒருவேளை வந்து அவங்க தப்பாக வேறு யார்ட்டையாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தேர் ரெஸ்பான்சிபிள் அந்த பொருளுக்கு. ஸோ அதனால் அந்த வெரிஃபையிங் ப்ராசஸ் அதெல்லாமே அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று இந்த கேஸில் வந்து நிறைய பேர் வந்து அந்த பொருளை எடுத்துன்னு போய் வச்சாங்க, அது டேமேஜ் ஆகி வருது அப்படின்னா, நகை அந்த மாதிரி விஷயங்களில் டேமேஜ் ஆகுதுன்றது கொஞ்சம் ஒத்துக்க முடியாத விஷயம். அதே சமயம் அவங்க அந்த இன்வென்ட்ரியும் மேனேஜ் பண்ணணும். ஒரு அந்த சின்ன ஷாப்பில் எவ்வளோ வச்சுக்க முடியும், அதுக்கு என்ன செக்யூரிட்டி, அதுக்கான காஸ்ட் எல்லாமே இருக்குது. அந்த பேசிஸில் கூட அவங்க எடுத்துன்னு போய் வேறு எங்காவது வச்சுருந்துருக்கலாம். ஸோ ப்ளஸ் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வரும், ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வரும் ரொட்டேஷனுக்கு அப்படின்றதுக்காகவும் அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். பட் என்ன ரீசனுக்காக பண்ணியிருந்தாலும் அந்த பொருளுக்கு அவங்க வந்து ஷூரிட்டி கொடுக்கணும். நம்ம போய் பைசா கொடுத்தா அவங்க பொருளை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். பட் இந்த சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மொபைல் இதெல்லாம் எடுத்துன்னு போய் வைக்கும்போது அவங்க அது ஒரு கிளாஸ் கவர் வச்சு தான் அவங்க அதை ப்ரொடெக்ஷனோடு தான் அவங்க வச்சுன்னு இருக்க வேண்டியது இருக்குது. பட் அவங்க அந்த சின்ன ஷாப்பில் பெரிய பெரிய பொருள்லாம் எடுத்துன்னு போய் வைக்கும்போது அவங்களுக்கு அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுமே ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த உடையிறது அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாத்திரம்லாம் எடுத்துன்னு போய் வச்சா உடையிறது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் தான். அந்த ரிஸ்க் நீங்கள் எடுத்து தான் எடுத்துன்னு போய் பான் ப்ரோக்கர்ட்ட கொடுக்குறீங்க. மேடம், நாங்கள் வந்து கேள்விப்படுறது அதிகமாக என்னென்னா, நிறைய பான் ப்ரோக்கர்ஸ் எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் வந்து மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து லோ இன்கம் இருக்கிறவங்கள அவங்க வந்து எந்த மாதிரி விதத்துலலாம் எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுறாங்க? அதிகமான வட்டி வாங்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக குறையாக சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்கனால இவங்களுக்கு இவ்வளோ தான் இன்கம் வரும்ன்றது தெரியும். ஒரு மாதம் ஒரு 3000 ரூபாய் அவங்க ஏர்ன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க வந்து அவங்களுக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10,000 ரூபாய் அவங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்ற நம்பிக்கையே அவங்களுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் அவங்க அந்த 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க அந்த 3000 ரூபாயில் அவங்க சமையல் அதெல்லாம் முடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பார்த்தா அது வந்து நிறையா கொடுத்த மாதிரி இருக்கும். கால்குலேட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒரு 36-40% தான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் ஒவ்வொரு பீரியட். ஏன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டெல்லாம் பாருங்கள், ஆர்கனைஸ்டு செக்டார் தான், அங்கேயே வந்து உங்களுக்கு மந்த்லி 3% இன்ட்ரெஸ்ட் வருது. இவங்க வந்து லோ இன்கம் குரூப்பில் கொடுக்கும்போது அந்த பான் ப்ரோக்கர்ஸ்க்கான ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. திருப்பி அந்த பைசா வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க வந்து அந்த பொருள் யார் அடமானம் வச்சாங்களோ அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னா கூட என்ன வாங்கிட முடியும், அவங்க வீட்டில் வேறு ஏதாவது இருக்கும் அதை எடுத்துன்னு வர்றதுன்றதுக்கு அந்த சான்சஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து திரும்பி வராத பட்சத்தில் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து அடியாட்களை கூப்பிட்டு வரதா கூட நாங்கள் வந்து கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மை அப்படி நடக்குமா? ரொம்ப வருஷமாக தொழிலில் இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த பிஸ்னஸ்லேயே நம்ம இருக்கணும், கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. மேபி ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கும், அவங்களுக்கு பேக்கப் இருக்கலாம். அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அதை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. வந்து மேம் முன்னாடியே வந்து பேசும்போது வந்து சொன்னாங்க இல்லையா, யாரெல்லாம் வந்து இந்த அடகு வைக்கிறதுக்காக வந்து போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு அவசர தேவை இருக்குது அப்படிங்கிறவங்களும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் போயிட்டு அடகு வைக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாதுப்பா, இது வந்து கொஞ்சம் ஈஸி ஆக்சஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த பேங்க்கில் வந்து வைக்கிறதுக்கான அந்த ப்ரொசீஜர் தெரியலன்றது தெரியுது இல்லையா. நம்ம ப்ரொசீஜர் தெரியல, ப்ளஸ் அங்கேயும் வந்து ஒரு 5-6 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், வெயிட்டிங் டைம் அதிகம். இங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து கிடச்சிருது, போன உடனே கிடச்சிது. அந்த வெயிட்டிங் டைம் அதெல்லாம் வந்து பான் ப்ரோக்கர்ஸ் கிட்ட நம்ம வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். அது ஒரு பெரிய ரீசன். ஸோ அதனால வந்து இந்த வங்கியில் வந்து ஒரு நகையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடகு வைக்கிறோம்னா அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? வங்கின்னு போகும்போது அவங்க வெறும் கோல்டு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ மற்ற பொருள் எதையுமே நீங்கள் இப்போ ஒரு லேப்டாப்பையோ இல்லை சிஸ்டமையோ எடுத்துன்னு போய் கொடுத்தெல்லாம் நீங்கள் பைசா வாங்க முடியாது. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணுறது ஒன்லி கோல்டு, அது மட்டும்தான். இல்லைன்னா நீங்கள் ஒரு பர்சனல் லோன் போகிறீங்கன்னா ஒரு ஷூரிட்டி எல்லாம் போட்டு இல்லை உங்கள் சேலரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அந்த மாதிரி ரெகுலர் இன்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து வங்கி வந்து ரீச்சபிளான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு பான் ப்ரோக்கர்ஸ் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்காங்க. இல்லை மைக்ரோ ஃபினான்ஸ். பட் மைக்ரோ ஃபினான்ஸ்க்கும் பான் ப்ரோக்கருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணி அதிலிருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் லென் பண்ணுறாங்க. இவங்க வந்து அந்த எமர்ஜென்சி நீடுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மக்கள் பான் ப்ரோக்கர் வந்து போய் ரீச் பண்ணுறவங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு நோன் சொல்ல தெரியறதில்ல, சொல்ல முடியறதில்ல. சோஷியல் ப்ரெஷர். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, நானும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பண்ணுறாங்க இல்லையா. அதெல்லாம் நீங்கள் வந்து இல்லை இந்த வருஷம் பண்ண வேணாம், கொஞ்சம் சேவ் பண்ணி அடுத்த வருஷமோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க. என்ன ஆகிட போகிறது?
ஒரு வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், அடுத்த வருஷம் பண்ணால் என்ன ஆகிடும்? ஒன்றும் தப்பு கிடையாது, வரதான் போகிறது, நம்மளும் இருக்க தான் போகிறோம். ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுல அடுத்த வருஷம் செலிப்ரேட் பண்ணால் என்ன? அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன்லாம் புரியறதே இல்லை. பேசிக்காகவே வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுன்றதை வந்து யாருமே எங்கேயுமே கற்றுக் கொடுக்கறதே இல்லை. பொதுவாக நல்லா படிங்கம்பாங்க, நல்லா படித்து என்ன பண்ணோம்? வேலைக்கு போகும், நல்ல வேலைக்கு போகும். நல்ல வேலைன்னா நிறையா சம்பளம் வருது. ஸோ எல்லாமே நடக்கிறது. பட் நிறையா சம்பளம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை சம்பளமே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறதே இல்லை. அந்த பாயிண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணணும். புத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேரிடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். பட் வந்து இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விஷயம் லக்ஸரியாக இருந்ததோ அது வந்து இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிட்டு வருது இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு வீட்டில் வந்து கார் அப்படின்னு இருக்குதுன்னா வந்து அது ஒரு லக்ஸரி. ஆனால் இப்போ வந்து கார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியம்ன்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் தான் இன்னைக்கு இருக்கு. ஆமாம், வீட்டுக்கு வீடு 2 கார் 3 கார்லாம் வச்சிருக்காங்க. பார்க் பண்ண இடம் இல்லைங்க, ஃப்ளாட்லாம் செம பிரச்சனை பார்க்கிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிலைமை வந்து மாறிக்கிட்டே வருது. அதனால வந்து இந்த தேவை எது அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து அரசு ஆராய்ஞ்சு கொஞ்சம் செலவு பண்ணால் சேமிக்க ஆரம்பிச்சா இந்த அடகு வைக்கிறதுல இருந்தும் கொஞ்சம் வந்து தப்பிக்கலாம், நிறைய சேமிக்கவும் ஆரம்பிக்கலாம். ஆமாம், கரெக்ட். ரெசெஷன் டைமில் வந்து யூஎஸ்ல நிறைய பேர் ஹவுசிங் லோன் வாங்கினால தான் ரெசெஷனே வந்துச்சுன்னாங்க. இந்தியா ஏன் தப்பிச்சதுன்னா வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் ஹேபிட் நமக்கு நிறைய அப்படின்னு வந்து நிறைய எக்கனாமிக்ஸ் வந்து பேப்பர்லாம் எழுதுனதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. கிரேட். ஸோ இந்த டாபிக் பற்றி இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம ஒன்றா கேட்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு வந்து பான் புரோக்கர்ஸ், இந்த அடகு கடைகள், இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்காகவே ஒரு டே இருக்குன்னு நினைக்கிறப்ப வந்து நானே ஆச்சரியப்பட்டேன். ஆக இதுக்காகலாம் ஒரு நாள் அனுசரிக்கணும்னு யார் டிசைட் பண்ணாங்களோ அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு நம்ம இந்த டே வந்து எங்க எடுத்து பேசுறோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைக்கிறாங்க. நீங்கள் எப்போ வச்சிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் வச்சதில்லை. வைக்க வேண்டிய சூழ்நிலையும் வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய பிரார்த்தனை. ஓகே. இல்லை உங்கள் மனசு அடகு வைக்கிறது. நம்ம வந்து இந்த டாபிக் பற்றி வந்து பேசலாம், நிறைய கொஸ்டின்ஸ் வேறு இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நம்ம பேங்க்கையும் பான் புரோக்கர்ஸையும் கம்பேர் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டோம். மேடம், நீங்கள் வந்து இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல முடியுமா எங்களுக்கு? பேங்க் வந்து இட் இஸ் நாட் ரீச்சபிள் ஃபார் ஒரு செட் ஆஃப் சொசைட்டிக்கு வந்து இன்னுமே நாட் ரீச்சபிளாக தான் இருக்காங்க. இது மாதிரி இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டு ட்ரான்சாக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியுன்ற விஷயம் தெரியாது. ஸோ பேங்க்குனாலே ஒரு பயம், பேங்கர்ஸ் அப்படின்னாலே ஒரு பயம். அந்த மாதிரியான இன்கம் குரூப் இனிமேல் இருக்காங்க. 100 ரூபாய் கூட எடுத்துன்னு போய் டெபாசிட் பண்ணலாம், அதில் மினிமம் பேலன்ஸ் எதுவுமே வச்சுக்க வேண்டியதில்லை. பேங்க்குனா என்ன, அங்கே என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம பைசாவை நாம் எடுத்துன்னு போய் அங்கே சேஃப்டிக்காக வைக்கிறோம், அதுக்கு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்ற விஷயம் வந்து எத்தனையோ பேருக்கு தெரியறதே இல்லை. பேங்க்குனாலே அதெல்லாம் வந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான், அதெல்லாம் நிறையா சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க? போஸ்ட் ஆஃபீஸில் பேங்கிங்க்கான எல்லா விதமான ஸ்கீம்ஸும் இருக்குது உங்களுக்கு, அங்கே எத்தனை பேர் ரீச் பண்ணுறாங்க? ஸோ அந்த பயம் இருக்குது, அந்த பயத்தை வந்து போக்கணும், அப்போ தான் அது மக்களுக்கு ரீச் ஆகும். போஸ்ட் ஆஃபீஸில் பயப்படுறாங்க, ஆனால் சிட் ஃபண்டில் வந்து தைரியமாக போய் போட்டுறோம். சிட் ஃபண்டுன்றது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நடத்துகிறாங்க, ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வருது, அந்த பயம் இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ்னால் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது, ஆனால் அங்கே போய் ஒரு திருக்கிட்ட நம்ம 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுத்தா டெபாசிட் பண்ண முடியுமா? அந்த நாலேஜ் இல்லை, அவேர்னஸ் இல்லை, அதுதான் முக்கியம். ஸோ அந்த பயம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் வந்து மாற்றி வந்து அதை பற்றி தெரியல அவங்களுக்கு, மேபி வந்து அதை பற்றி தெரியாமல் அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். அதுவும் சொல்லலாம். அந்த பயம்ன்ற வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா, இப்போ நிறையா பேங்க்ஸ் வந்து நல்லா கிளாஸ் டோர்லாம் போட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்டைலாக இவங்கள மாதிரி 2 லேடிஸ் வேறு முன்னாடி உட்கார வச்சிடுறாங்க. ஸோ அவங்கள பார்த்தாலே அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக அந்த லோயர் இன்கம் குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். பயம் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த பயத்தை வந்து போக்குறதுக்காக நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ வந்து இந்த சின்ன சின்ன தேவைகளுக்காகவோ பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து வங்கிகளை வந்து அணுகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு, சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து வங்கிகள் வந்து தராங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் வந்து வங்கி வரைக்குமே போகவே வேணாங்க. எல்லா ஊர்லேயுமே எல்லா ஸ்ட்ரீட்டில், ஐ மீன் ஒரு 3-4 ஸ்ட்ரீட் சேர்ந்து ஒரு ஏரியா இருக்குன்னா அங்கே எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இட் இஸ் வெரி ஈஸிலி அப்ரோச்சபிள். ஸோ நீங்கள் பேசுகிற அதே லாங்குவேஜ் தான் அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் 10 ரூபா கூட சேவ் பண்ணலாம். அவங்க வந்து இதில் 10 ரூபாலாம் கொடுத்தா நான் டெபாசிட் பண்ண மாட்டேன்னுலாம் சொல்ல போகிறதில்ல.
ஏற்கனவே போயிட்டு வந்தோம்னு நம்ம பழகின்னு இருக்கிற இடம் தான். அதனால போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு போங்க. போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்களால் முடியறதோ, எவ்வளோ மினிமம் அமௌண்ட் 10 ரூபா இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் அதுக்கு ஒரு பர்டிகுலர் நீட். இப்போ நான் வந்து ஊர்லேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் சென்னையில். ஸோ எப்போ வேணாலும் நான் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா. ஸோ அதுக்காக நான் மாதம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை போட்டு வைக்கிறது. இல்லை குழந்தைக்கு அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு வந்து நான் என்ன அமௌண்ட்டு வேணும், என்னால் எப்போல்லாம் முடியறதோ அதை சேவ் பண்ணேன். இல்லை எனக்கே வந்து இந்த மாதம் வந்து ஒரு 3000 ரூபாய் இன்கம் வந்திருக்கு, அடுத்த மாதம் நான் என்ன வரும்ன்றது தெரியாது. ஸோ பேலன்ஸ் என்ன பண்ண முடியும், அதை எடுத்துன்னு போய் சேவ் பண்ணுறது. அதெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இட்ஸ் அன் ஐடியல் வே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெகுலராக நீங்கள் சேவிங்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போகிறது உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது மியூசியம் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக எப்போ போனோம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரெவென்யூ ஸ்டாம்ப் வாங்குறதுக்காக போனேன் ஒரு தடவை. மேடம், இப்போ வந்து நாங்கள் சின்ன வயசில் எனக்குலாம் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து என்னெல்லாம் ஸ்கீம் இருக்குது, நான் எப்படிலாம் போய் டெபாசிட் பண்ணலான்றது எங்கள் ஸ்கூலில் வந்து சிலபஸ்லேயே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது சொல்லி கொடுக்குறாங்களான்றது சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ வந்து சின்ன வயசுலேயே இதை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு இந்த சேவிங்ஸ்ன்ற ஹேபிட்டாக வந்துருமா? கண்டிப்பாக வரும். ஸ்கூலில் வந்து இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ கோச்சிங் கிளாஸஸ்லாம் அனுப்புகிறாங்க. டென்னிஸ் கோச்சிங், அந்த கோச்சிங், இந்த கோச்சிங்னு பசங்க பாவம் டைம் இல்லாமல் ஓடின்னு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் கடைசியாக நீங்கள் படித்து என்ன பண்ண போகிறீங்க, ஏர்ன் தான் பண்ண போகிறீங்க. அந்த மணி எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து எப்போ உங்களுக்கு வந்து அந்த கூட்டல் கழித்தல்ன்றது ஸ்கூலில் சொல்லித்தராங்களோ அப்போவே நீங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு சொல்லித்தரணும். அது போக வந்து ஸ்கூல்லையும் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு 5th 6th பசங்கள்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து பைசா சேவ் பண்ணுறது, டிலேடு கிராட்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லித்தர வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது? சஞ்சய்க்கா நம்ம படித்ததே தான் இன்னும் இருக்குது, யாரும் இல்லைன்னா சொல்லலை. ஆர்டி ஓப்பன் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, பேங்க்கில் ஆர்டி ஓப்பன் பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த பர்த்டே போதெல்லாம் கிஃப்டெல்லாம் நிறையா வரும், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க அப்போல்லாம் அந்த பைசாவை டெபாசிட் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிறது, நெட் பேங்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பசங்களுக்கு சொல்லித்தரணும். மேம், இப்போ சஞ்சய்கான்றது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து தெரியுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் தான் இல்லையா? அதனால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு பிளான். நீங்கள் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி இருந்தால் கூட சேவ் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல இருந்தது. இப்போ வந்து ஒரு மினிமம் 10 rupees வந்தது. அப்படி இன்ஃப்ளேஷன் வேரியன்ட் இருக்கு இல்லையா? ஸோ 10 rupees வந்ததுனாலே நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அப்போல்லாம் என்ட்ரி போட்டு ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க. அந்த பாஸ்புக் எடுத்துன்னு வரும்போது என்னமோ நம்ம கையிலேயே பைசா இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கும் வரும். ஸோ அவர் பாருங்க நிறையா சேவ் பண்ணியிருக்கார் போல இருக்க, ரொம்ப சிரிக்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து சின்ன பசங்க போய் அவங்க என்ட்ரி போட்டு அந்த பேங்கிங்கிற ஒரு ரெகுலேட்டட் ப்ராடக்டில் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அது இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் போயிடும். ப்ளஸ் சேவ் பண்ணணும், அந்த பைசாவை எடுத்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். சேவ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, சின்ன பசங்க வந்து ஒரு 10 ரூபா சேவ் பண்ணிகிட்டே வராங்க, ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதில் ஒரு போர்ஷன் எடுத்து அவங்கள செலவு பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணணும். ஜென்ரலாக வந்து பசங்க கிட்ட காசு கொடுக்கக்கூடாது, நீ போய் இதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவங்க வந்து எவ்வளோ சேவ் பண்ணணும், எவ்வளோ நம்ம மீதி வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே அந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளேயே வரும். ஸோ கொஞ்சம் லீவரேஜ் கொடுங்க அவங்களுக்கு, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பொண்டாட்டியோட நகை எடுத்துகிட்டு போய் அடகு வைக்கிற புருஷங்கள்லாம் கூட இருக்காங்க, நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த லாஸ்ட் பீஸ் ஆஃப் கோல்டு உங்ககிட்ட எடுத்துன்னு போய் அடகு வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கேட்குறீங்க. பட் அந்த லெவலுக்கு அவங்க ஏன் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் மணி மிஸ்மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று ஏர்ன் பண்ணுறது இல்லை, ப்ராப்பராக ரெகுலரான இன்கம் இல்லை. ரெண்டாவது அந்த சோஷியல் ப்ரெஷர், அதெல்லாம் இது எல்லாம் போக அவங்க வந்து அவங்களுடைய சொந்த ஆசைகளுக்காக எடுத்துன்னு போய் வீட்டுல இருக்கிற பொருட்களையோ இல்லை நகையோ எடுத்துன்னு போய் அடகு வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணால் ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ண முடியாது, ஆஸ் அ சொசைட்டியை தான் அதை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பெட்டராக இருக்கும். பட் ஒரு விதத்தில் வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் போகிறாங்க அப்படின்னா இன்கம்மை ஜாஸ்தி பண்ணணும். ஸோ இன்கம் ஜாஸ்தி பண்ணணுன்னா அதுக்கு உங்களோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணணும். அந்த ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அங்கே போய் ஒரு லோன் அப்ளை பண்ணி இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்லலாம் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு அதிலேருந்து உங்கள் ஸ்கில் அப்கிரேட் பண்ணி இன்கம்மை ஜாஸ்தி பண்ணுறது தான் ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இதுக்கு.
ஓகே மேம், இப்போ வந்து இந்த சேமிப்பு அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாகவே வச்சிருக்காங்க. ஆமா, அதுவும் நம்ம நாட்டில் தான் இந்த ஜுவல்லரி கன்சம்ஷன் வந்து அதிகம். நகையை இது தங்கத்தை வந்து நகையா வாங்கி போட்டுக்கிற ஆபரண தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அது அதிகமாக யூஸ் பண்றோம். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்றதுன்றது ஒரு புத்திசாலித்தனமான டிசிஷனா? இதுக்கு வந்து நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1 கிராம் வாங்கி வைக்கிறீங்க, அது என்ன வளர்றதான்னு, அந்த கிராம் மாறுறதான்னு? கிராம் மாறுறது, கிராம் வந்து வளர்றது கிடையாது. அது ஏன் வந்து ஏறுறது அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாகுது, மக்களுக்கு வந்து நம்ம அந்த எக்கனாமிக் சிஸ்டம் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபிசிக்கல் அசெட் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2வது இந்த கரன்சி மூமெண்ட் கொஞ்சம் ஹையர் லெவலில் எக்கனாமிக் டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறுது. இப்போ ருப்பி வேல்யூ குறைஞ்சதுன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறுது. அதுதானே ஒழிய உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் அ வெரி இட்ஸ் அ டேஞ்சபிள் அசெட். பட் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அதில் பெரிய க்ரோத்துன்னு எதிர்பார்க்க முடியாது. இன்ஃப்ளேஷன் என்ன இருக்கோ அந்த ரிட்டர்ன் தான் வந்து கோல்டில் வரும். லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக இன்ஃப்ளேஷன் ஏறிண்டே இருந்தது, கோல்டு ப்ரைஸும் ஏறிச்சு, ருப்பி வேல்யூ குறைஞ்சது. பட் இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஸ்டேபிளாக வரும்போது கோல்டு வந்து குறைய தான் செய்யும். கோல்டு குறையிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் வந்து கோல்டு மட்டும்தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எஸ்பெஷலி நிறையா லேடிஸ் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மாயையிலேருந்து வெளில வர்றதுக்காக இந்த கோல்டு ப்ரைஸ் இறங்குறது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அடகு வியாபாரிகள் பற்றி தான் நம்ம வந்து டாபிக் ஆரம்பித்தோம். பட் வந்து ஒரு வேரிடான ஒரு விஷயமா வந்து இன்றைக்கி எபிசோட் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து சேவிங்லேருந்து எந்த மாதிரியான சேவிங் கரெக்ட், எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்ட் வரைக்கும் நம்ம பேசணும் இல்லையா? ஆமாம், கரெக்டு. அதுவும் இந்த அடகு கடைகள் இது வந்து இருந்தால் தான் வந்து ஒரு எக்கானமி வந்து சர்வைவ் ஆக முடியும்னு கூட நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஏன்னா இது டோட்டலாக இதை ஒழிச்சிட்டோம்னா அவங்களாம் அந்த அவசர கடனுக்கு வந்து எங்கே போவாங்க? ஸோ இதை எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம், இதில் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மாதிரி லாஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி பார்த்தா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நிறைய கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இந்த காலத்தில் வந்து வாகனங்கள் வாங்குற நிறைய பேர் வந்து டியூவில் வாங்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர், இந்த அடகு கடை அந்த வியாபாரத்தில் தான் போய் சேரும். ஆமாம், அதுவும் வந்து குறிப்பாக வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முதல்ல அணுகிறது பார்த்தீங்கன்னா வந்து அடகு கடைக்காரர்கள் தான் இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் அதில் வந்து இந்த வட்டி விதிமுறைகள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் நல்லா கவனிச்சா வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் வந்து இதில் கொஞ்சம் வந்து இன்வால்வ் ஆகுனாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தவிர்க்கலாம். ஏன்னா முன்னாடி வந்து இந்த கந்து வட்டின்றது வந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க இந்த கந்து வட்டிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த அடகு கடை இதில் எங்கேயாவது தப்பு நடந்துச்சுன்னா அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுனதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் அறிவும் பகுதியில் ஆறுமுகம் சார் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொல்ல போகிறார். ஆறுமுகம் சார், எஸ், ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட பேசி. பார்க்கலாம். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர், எக்குழி தூர்த்தும் இறைவனை நாடுமென் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே என்று பேசுகிறது திருமந்திரம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஆசைகள் நிறையா இருக்குது. பெரிய பட்டியலே வச்சுருக்கோம். அந்த பட்டியலில் எழுதிக்கிட்டே போவோம் என்னென்ன ஆசைகளெல்லாம் நிறைவேற வேண்டிய ஆசைகள் அப்படின்னு. இது இயல்பு தான் வச்சுங்களேன். யாரையாவது ஒரு பிரபலஸ்தரை யாராவது பேட்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட கேட்கப்படுகிற முக்கியமான கேள்விகளில் ஒன்று, உங்களுடைய நிறைவேறிய ஆசை என்ன, நிறைவேறாத ஆசை என்ன அப்படிங்கிறது தான். ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் ஒட்டுமொத்த வாழ்வுமே இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆசைகளின் மேலே, அதை நிறைவேற்றிக்கிறதன் மேலே நம்முடைய கவனம் குவிஞ்சிருக்கு. நம்முடைய ஆசை பட்டியலில் இருக்கிற ஆசைகளெல்லாம் நிறைவேற அதுக்கு எதிரில் டிக் அடிச்சுக்கிட்டே வர்றோம். அப்போ ஆசைகள் குறையணும் இல்லையா? குறையாது. ஏன்னா அங்கே டிக் அடித்து நிறைவேறிய ஆசைகள் போக போக புதிய ஆசைகளை எல்லாம் பட்டியலுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே வந்துடும். ஆக மொத்தம் 20 ஆசை அப்படின்னா அந்த 20 ஆசைங்கிற எண்ணு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். எதுவும் குறையவே குறையாது. கூட வேணும்னா செய்யலாமே ஒழிய குறையிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அப்புறம் திருப்தியும் வராது. எந்த ஆசை நிறைவேறினாலும் இது நிறைவேறியது அப்படிங்கிற திருப்தியும் நமக்கு உண்டாகிறதே இல்லை. இது என்ன செஞ்சால் திருப்தி அடைவோம் அப்படிங்கிறதும் நமக்கு யாருக்கும் தெரிகிறதே இல்லை. சாதாரண அந்த கல்யாணக்கார வீடுகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க என்னென்னமோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒரு திருப்தியும் உண்டாகவே உண்டாகாது. எல்லாம் சரியாக செஞ்சுருந்தா கூட கடைசி நேரத்தில் என்னங்க இந்த லட்டில் முந்திரி பருப்பு போதுமான அளவு போடவே இல்லையே அப்படின்னு லட்டை தூக்கி கொண்டாந்து காட்டுவான்.
அவன் பொண்ணு வீட்டுக்காரன் கதறுவான், ஐயா உங்களுக்கு என்ன செஞ்சால் நிறையும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கிறோம் அப்படிமா. ஆனால் என்ன செஞ்சால் நிறையுங்கிறது அவனுக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்படி எதை செஞ்சாலும் நிறையாது அப்படின்னா நம்ம என்ன தான் செய்கிறது? இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிச்சின்னா நான் நிறைவடைவேன் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இது எந்த இடத்துல நிறையும்னே நமக்கு தெரியாதுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் சிக்கல். மனசு இப்படி பொய்யா ஆசைகளை உருவாக்கி உருவாக்கி வளர்த்துக்கிட்டே போகுது. நீங்கள் அதுக்குள்ளே எதை கொண்டு போய் கொட்டினாலும் அது நிரம்பவே நிரம்பாது. அது நீங்கள் கொட்ட கொட்ட அது வாங்கி வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற ஆசை சக்கரம் அதை பூராவையும் அரைச்சி அரைச்சி செமிச்சுக்கிட்டே இருக்கும். அது கேட்குதேங்கிறதுக்காக நம்ம கொட்டிக்கிட்டே இருப்போம், நம்ம கொட்டுறமேங்கிறதுக்காக அது கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற நிலைமை என்னைக்கு நிறையும், என்னைக்கு நம்ம திருப்தி அடைவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. முல்லா நசுருத்தீன் கிட்ட ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்தான். ஐயா, அந்த மனசை சமாதானப்படுத்துறது எப்படி, மனசை நிறைவடைய வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். முல்லா நசுருத்தீன் சொன்னார், நான் சொல்லித்தர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த சங்கதியை பற்றி பேசுவோம் அப்படின்னாரு. சரி, அந்த வேலை என்னன்னு சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன், சீக்கிரமாக வேலையை முடிச்சிடுவோம், அப்புறம் நம்ம இந்த விஷயத்தை சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா. முல்லா நசுருத்தீன் சொன்னார், ரைட்டு, என்னோட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில் நிரப்பணும், அதுதான் வேலை. இவர் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். பையன் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக வந்து நின்னான். ஆனால் பையன் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அந்த வேலையை அவர் செய்கிற விதத்தை பார்த்த உடனே என்ன பண்ணாருன்னா, இவர் இறைக்கிறாரு தண்ணியை, ஆனால் அந்த இறைக்கிற வாளி இருக்குது பார்த்தீங்களா, அது ஓட்ட வாளி, தூரே கிடையாது அந்த வாளிக்கு. தூரே இல்லாத ஒரு வாளியை வச்சு எப்படியா தண்ணி இறைக்கிறதுன்னு இந்த பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. தண்ணி இறைச்சிக்கிட்டே இருக்கார். இறைச்சி இறைச்சி இதில் ஊற்றுறாரு, அதில் தண்ணியே வரலைன்னு வச்சுக்கங்க. ஊற்றுற தொட்டியை அந்த பையன் பார்க்குறான். ஊற்றுற தொட்டியிலையும் தூரே கிடையாது, அடியே இல்லை, வெறுமனை 4 செவரு மட்டும்தான் இருக்குது. தண்ணியை ஊற்ற ஊற்ற அது போய்கிட்டே தான் இருக்கும். தண்ணியை ஊற்றுனாலும், நல்ல வாளி வச்சு இறைச்சி ஊற்றுனாலும் தொட்டியில் தண்ணி நிற்காது. ஏன்னா தொட்டியும் ஓட்டை. ஓட்ட வாளியை வச்சு ஓட்ட தொட்டியில் எப்படி தண்ணியை நிரப்புறது? இவன் கேட்டான், இது எப்படிங்க சாத்தியம், இது ஒரு வேலைன்னு நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு அறிஞர்னு நம்பி நான் வேற உங்கள்கிட்ட உபதேசம் கேட்குறேக்கா வந்தனே அப்படின்னா. அவர் சொன்னாருங்க, பாரு, அதையெல்லாம் எங்கிட்ட கேட்கக்கூடாது, அதெல்லாம் என் வேலை கிடையாது, தண்ணியை இறைச்சி ஊற்றணுங்கிறது தான் என் வேலை, அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணி நிரம்புதா இல்லையா, தொட்டி ஓட்டையாக இருக்கா, வாளி ஓட்டையாக இருக்காங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியது என் வேலை கிடையாது, ஆகையினால் அதை பற்றி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவன் வாயை அடைச்சிட்டார். மனசும் இப்படி தான், ஒரு தூர் இல்லாத வாளி மாதிரி ஒரு பொய்யான ஒரு குழி ஒன்று அதை உருவாக்கி வச்சுருக்கு. இந்த பொய்யான குழிக்குள்ளே நிரப்புறதுக்காக நம்ம எத்தனையோ விஷயங்களை தேடி தேடி கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கோம். அது நிரம்பாது. ஏன்னா மனத்துக்கு தூர் கிடையாது, அடிவாரம் கிடையாது. என்ன போட்டாலும் அது போயிடும், நிரம்பவே நிரம்பாது. பொய்யான குழிக்குள்ளே நீங்கள் எதை போடுவீங்க? ஒரு உண்மையான குழிக்குள்ளே நீங்கள் எதையாவது போட்டிங்கன்னா அந்த குழி நிரம்பும். பொய்யான குழிக்குள்ளே எதை கொண்டு வந்து போட்டாலும் அந்த குழி எப்படி நிரம்பும்? நிரம்பவே நிரம்பாது. ஆகையினால இந்த குழி பொய்யான குழி, இதுக்கு தூரே கிடையாது அப்படிங்கிறது என்னைக்கு நமக்கு தெரியுதோ அன்னைக்கு நம்முடைய தேடுதல் முறையான தேடுதலாக ஆயிரும். சரியானதை தேடுறோமா இல்லை பிழையானதை தேடுறோமா அப்படிங்கிற கேள்வி, அதுக்கு உண்டான விடை நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, எதுக்காக அந்த பொருளை தேடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் இதுக்கு உண்டான விடை நமக்கு தெரியும். எதுக்காக தேடுறோம்னே தெரியாமல் தேடிக்கிட்டே இருந்தோம்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் பொய்யான குழியை தூர்ப்பதற்காக தேட வேண்டாம், மெய்யான குழியை தூர்ப்பதற்காக மட்டுமே தேடுங்கள் அப்படிங்கிற செய்தியைத்தான் திருமூலரின் தேமதுரத்தமிழ் சொல்லுகிறது. பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர், எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. அடுத்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களே இன்னைக்கு டே சம்மந்தமா? ஆமாம், இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற வெப்சைட்டோட பேர் financialmentor.com, financialmentor.com. ஓகே, பேரில் இருக்கிற மாதிரியே இந்த வெப்சைட் வந்து நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாம் வந்து இது ஒரு கண்காணிக்கிற ஒரு அத்தாரிட்டியாக இருக்குது. அவங்க வந்து என்னெல்லாம் செலவு என்னெல்லாம் வரவு இதெல்லாம் வந்து போட்டால் அவங்களே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கிற யூஸ்ஃபுல்லான பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு ஃப்ரீ புக்கு தராங்க. நம்ம
வந்து லைஃப் எப்படிலாம் பிளான் பண்ணணும், எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் எப்படி வீடு வாங்கணும், எவ்வளோ தொகை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் கால்குலேட்டர்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க. பென்ஷன் ஃபண்டுக்கு எவ்வளோ போடலாம், அதுக்கப்புறம் வேற ஈக்விட்டியில் இது பண்ணுறது எவ்வளோ போடலாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி கால்குலேட்டர்லாம் வச்சிருக்காங்க. ஆடியோ, அதுக்கப்புறம் இமெயில் கோர்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து அவங்களை அப்ளை பண்ண போதும் அவங்களே நமக்கு இமெயில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படிலாம் நம்ம பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு. கிரேட் முத்து, ஒரு நல்ல வெப்சைட் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னும் கூட வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு வந்து வரும்போது. ஸோ அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், கரெக்ட். அதுக்கப்புறம் என்னதுன்னா இந்த மாதிரி இந்த சொல்யூஷன் கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வெப்சைட்டில் பார்த்தா ஃப்ரீயாகவே நமக்கு அந்த சொல்யூஷன் கிடச்சிருதுல. ஃப்ரீ அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ வந்து ஒரு நல்ல வெப்சைட் தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த வெப்சைட்டெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா அவங்க சொல்லணும் இல்லையா? ஆமாம், அதுக்காக என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லணும். ஸோ feedback@puthiyugam.tv அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களோட தாழ்மையான கருத்துக்களை இமெயில் மூலமாக அனுப்பலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்களுடைய கடிதத்தையும் வந்து அனுப்பலாம். அப்படி இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லலாம். எங்களை தோல்ல தட்டுறதா இருந்தாலோ தலையில் குட்டுறதா இருந்தாலோ இமெயில், மெயில் இல்லை ஃபோன் மூலம் சொல்லுங்கள். ஓகே, இதை சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வித் முத்து and சௌமியா.